தமிழக சட்டப்பேரவையில் மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ரேஷன் கடைகளுக்கு துவரம் பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய ஒப்பந்த புள்ளி கூறியது தமிழக அரசு. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை. காரைக்காலில் இலங்கை கடற்படையை கண்டித்து கடையடைப்பு போராட்டம். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தல். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு. பேரவைத் தேர்தலில் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்தோடு பேச்சுவார்த்தை. அதிகாரம் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பார், அதிகாரம் இல்லையென்றால் எந்த எல்லைக்கும் ஓபிஎஸ் செல்வார் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா நற்சான்று கொடுத்ததாக தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்றும் பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்வு. சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 63,760 ரூபாய்க்கு விற்பனை. வேலூரில் கொலை வழக்கு கைதி தப்பி ஓடிய விவகாரம். 4 மாவட்ட காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி நடவடிக்கை. தொண்டி கடலோர பகுதியில் அடிக்கடி வலையில் சிக்கும் தடை செய்யப்பட்ட கடல் ஆமைகள். சிக்கிய ஆமையை கடலில் விட்ட மீனவர்கள். போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடும் பனிப்பொழிவு. முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் பயணித்த வாகன ஓட்டிகள். வேலூரில் தனியார் பேருந்து தாறுமாறாக ஓடி சாலையோரம் நின்றிருந்த கார், ஆட்டோ, இருசக்கர வாகனம் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள். விபத்தில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் மதுபோதையில் பேருந்து இயக்கிய ஓட்டுநர் கைது. திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் வேறொரு மொழியை பாடத்திட்டத்தில் கொண்டுவர மாட்டோம் என கூற முடியுமா? மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி. திமுக அவங்க திமுகவினர் நடத்துகிற பள்ளிகளில் குறிப்பாக திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ ஸ்கூலில் நாங்கள் வேறொரு மொழியை நடத்த மாட்டோம் அல்லது ஹிந்தியை பயிற்றுவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க யாராவது பள்ளிகளை மூடுவதற்கு தயாரா? இல்லை. ஏன்னா அவங்க ஏழை எளிய மக்களினுடைய ஏழை எளிய மாணவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு மொழி படிக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தனக்கு எதிராக நடிகை கொடுத்த புகாரை தள்ளுபடி செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. பாலியல் வழக்கு என்பதால் இந்த வழக்கை சர்வசாதாரணமாக முடித்துவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் கத்தார் இளவரசரை சந்தித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. மகா கும்பமேளாவில் தற்போது வரை 53 கோடி பேர் புனித நீராடியுள்ளனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். ஜார்க்கண்ட் மாநிலம் குவா பகுதியில் நக்சல்கள் பதுக்கி வைத்திருந்த ஐஇடி வெடிபொருள் பறிமுதல். வனப்பகுதியில் வெடிப்பொருட்களை பாதுகாப்பாக வெடிக்க வைத்து அளித்த பாதுகாப்பு படையினர். கனடாவில் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிய பயணியர் விமானம். தரையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 19 பேர் படுகாயங்களுடன் மீட்பு.
பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாகிஸ்தானில் நாளை தொடங்குகிறது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர். போட்டி நடைபெறும் மைதானங்களில் 20,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.